சங்கீதம் 71 இப்படியாக சங்கீதக்காரன் எழுதி, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. நம்மளை மீட்டெடுத்த அந்த தேவனை நம்முடைய எத்தனை பேருடைய ஆத்துமா கெம்பீரித்து மகிழ்கிறது. அல்லேலூயா என்று சொல்வோமா? ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற போது ஆண்டவரே, எங்கள் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட எங்களுடைய ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழ்கிறது. அல்லேலூயா. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நாங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மையே துதிக்கிறோம். அல்லேலூயா. நாள்தோறும் உம்மை நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு நாங்கள் நம்பிக்கையோடு உம்மையே நான் பாடும்போது நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதி. உம்மை மாத்திரம் ஆண்டவரே நம்பிக்கையோடு. மறுபடியும் நாள்தோறும் உம்மை துதி. உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம். ஆமே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. ஆவியானவர் யாரை கொண்டுனாலும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். கேட்குற செவிகள் நமக்கு இருக்க வேண்டும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. அருமையானவர்களே, தேவையானால் கர்த்தர் கழுதியை கொண்டு கூட பேசுவார். எல்லாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது ஆசாரிகள் சொன்னாங்க, இதை பார்க்கிறீரா? ஆண்டவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும். ஸோ பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது என்று வேட்டையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் பூமியின் கடைசி மட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்குற அந்த இருதயம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தோம். விசுவாசித்தவன்னா அதை கேட்டு உணர்கிறவன் யார்? கர்த்தருடைய வார்த்தை என்பது அது சிருஷ்டிக்கும் வல்லமை உடையது.
அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்பொழுது தான் அது பரிபூர்ணப்படும். அது வெளியே இருக்கிற வரைக்கும் அது ஜீவன் தான். நமக்கு உள்ளே நம்முடைய ஆத்மாவில் அது சங்கமம் ஆகும் பொழுது மாத்திரம்தான் அது பரிபூர்ணம் அடைகிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளியப்பட்டது? கர்த்தருடைய புயம் என்பது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையினாலே வருகிற சிருஷ்டிப்பின் வல்லமை, உருவாக்கும் வல்லமை. இது கர்த்தராலே உண்டாயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? எல்லாருடைய வாக்கிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் அதுக்கு இசைந்தவர்களாக, அதற்கு நாம் ஒருமனப்படுகிறவர்களாக அப்படி இருந்தால் தான் அது செயல்படும். பாசிட்டிவ் நெகட்டிவ் செயல்பட்டால் தான் எதுவுமே நடக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் பேசும் பொழுது என்னிட்டையும் அவர் பேசத்தான் செய்வார். அவருக்கு பேசுவதற்கெல்லாம் வயசு வித்தியாசம்லாம் தேவை கிடையாது. கேட்குற இருதயம் இருந்தால் போதும். எந்த சூழல் நடுச்சாமத்திலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிறவர். ஆனால் எந்த நேரத்தில் எழும்பினாலும், எந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினாலும் கேட்குற இருதயம் நமக்கு இருக்கணும். அதுக்காக நான் அது பயிற்சி எடுக்கணும், அதுக்கான பிரயாசப்படணும். நம்முடைய இருதயத்தை திறந்த வண்ணமாக லூக்கால் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். இது அவனுக்கு சொல்லப்படுறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அருமையானவர்களே, நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம், நம்முடைய தேவைகளை சொல்கிறோம், அநேக காரியங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டாந்து வைக்கிறோம். ஆனால் பதில் வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். கேட்குறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பதில் வரும் பொழுது நம்ம அதை பதிலை பெற்றுக்கொள்கிறவர்களாக, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன். விசுவாசிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்னா எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்பான். நான் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நிச்சயமாக எனக்கு பதில் வரும். அந்த எதிர்பார்ப்பு, அருமையானவர்கள், அந்த எதிர்பார்ப்பில் தான் இருக்குது நம்முடைய விசுவாசம். எலிசபெத்து 2 பேரும் சகரியா இவங்க பார்த்திங்கன்னா 6வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் 2 பேருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கர்த்தருக்கு சபையில் கூடுறோம், ஆராதனை செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பொல்லாங்கான காரியங்களுக்கு நம்மை விலக்கி கொள்கிறோம், தீமைகளை நம்மை விட்டு அகற்றி போடுகிறோம். இது ஒரு புறம். மறுபுறம் நமக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவு எப்படி இருக்கிறது? இப்போ ஃபோன் கால் வருது. இப்போயாச்சும்
டிஸ்பிளே ஆகும், நம்பர் டிஸ்பிளே ஆகும். கூப்பிட்றவங்க யாருன்றதை நம்ம செல்ஃபோனில் பார்த்துறோம். முன்னாடி வந்து லேண்ட்லைனில் இருக்கும் பொழுது டிஸ்பிளே ஆகாது, யார் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. பேசும்போது அந்த மூச்சு எடுக்கிறத வச்சே ஒருத்தர் என் வாய்ஸ் நான் யாருன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பேசவே இல்லை, அப்படி மூச்சு எடுப்பேன் பார்த்தீங்களா, பேசுகிற ஒரு மூச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போயே மறுமுனையில் இருந்தவர் நான் யாருன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். நான் யோசித்தேன், அப்போ அவர் எந்த அளவுக்கு என்ன அவர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறார். கர்த்தர் பேசும் பொழுது அந்த உணர்வு இன்னார் தான் பேசுகிறாரு, இவர் தான் பேசுகிறாருன்றதை நாம் அறிந்தவர்களாக. இவங்க ரொம்ப நல்லவங்க, தேவனுக்கு முன்பதாக நீதியமாக இருந்தாங்க, குற்றமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த 16 வசனத்துல முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, வயசாகிடுச்சு, ஆனாலும் கூட ஜெபத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிரதான தூதனை அனுப்புகிறாரு. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கலாம், அல்ல சொப்பனத்தில் கூட சொல்லியிருக்கலாம். அவ்வளோ கனம் பண்ணி தேவ சமூகத்திலிருந்து பதில் வருகிறது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவள் இருக்கிறாளே என்றான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கும் இவர்களுக்கும் அந்த பர்சனல் அந்தரங்க ரிலேஷன்ஷிப்பு இல்லாததுனால. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பனைகளை கொடுத்தார். அது வந்து பொதுவான கற்பனை, எல்லாருக்கும் வந்து அதை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நமக்கென்று சில காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். அது கேட்குற இறுதி நமக்கு இருக்க வேண்டும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதான ஆசாரியன், ஒரு ஆசாரியன் வந்து ஆசிரியப்பு கூட்டத்தில் போய் ஆராதனை பலிபீடத்தில் போய் செய்யணும்னா டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட முடியாது. தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி, ஏன்னா உள்ள தவறுதெல்லாம் உள்ளே போயிட்டா அடி தான். அவனுடைய பாடி மட்டும்தான் வெளியே, காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அதை வந்து மறுமூலம் வந்து பின்னால் வெளியில் இருக்கிறவங்க கையில் இருக்கும். இவனுடைய மூமெண்ட்ஸ் இல்லைன்னா கைத்தை பிடிச்சி இழுத்து அந்த பாடியை வெளியே கொண்டுட்டோம். வேறு எவ்வளோ நுழைஞ்சாலும் அடி தான். ஜீவன் மரணமா அப்படின்றது அங்கே தான் இருக்குது. பயந்து நடுங்கி தான் உள்ளே போவாங்க யாருமே. இவனுக்கு அந்த வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆராதனை அந்தளவுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். இது வெளியரங்கமான காரியங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு அவன் நல்லா அறிந்தவனாக இருந்தான், தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தான். ஆனால் மறுபுறத்தில் தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்தவர்களாக, அவருடைய சத்தத்தை புரிந்தவர்களாக, நம்ம காதில் எவ்வளோ சத்தம் வெளிகிறது, அதில் தேவனுடைய சத்தம் எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை கூட்டம் எத்தனை சத்தம் போட்டாலும் கூட அந்த சத்தத்தின் மத்தியில் தேவன் நம்மோடு பேசுவார் என்றால் அதை கரெக்டாக அதை வேறு பிரிக்கும்படியாக. ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் 100 பேரை உட்கார வச்சு இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தவறுதலான நோட்ஸ் வாசித்துட்டார்னா அந்த கொயர் மாஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாப்புல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து தப்பு வருகிறது. காரணம் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அவன் இசையிலே அவன் நுட்பமாக கவனமாக, தப்பு விழுந்துடக்கூடாது, சரியான நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் அவ்விதமாக தேவனுடைய சத்தத்தை நாம் உணர்கிறவர்களாக, ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி பிரதான தூதனை அனுப்புகிறாரு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ அது வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ பதில் வருகிறது. என்ன சொல்கிறாங்க, இதை நான் எதினால் அறிவேன். நான் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டு இதை நான் எதினால் அறிவேன்.
ஜெபம் பண்ணும்போது நம்ம விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தரால் நடக்கும், இது முடியும், எல்லாம் நம்ம விசுவாசத்தில். ஆனால் பதிலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் எதினால் அறிவேன். அருமையானவர்களே, இந்த ஒரு 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 வாலிபன் வந்தான். இயேசு கிறிஸ்துவை வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மத்திய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 'ஆண்டவர் கண்டுக்கிறாரு, நீ 14வது வசனத்தை கடைசி பகுதியை கவனிங்க. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவர் சொல்கிற காரியம், அவன் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் அவரை நோக்கி எவைகளே என்று கேட்டான். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 10 கற்பனைகள் கொடுத்தாரு. முதல் 5 கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக, அதை விட்டுட்டான். பின்னாடி உள்ள 6லேருந்து 10 உள்ள 5 கற்பனைகள் இவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். சக மனிதர்களோடு பழகும் பொழுது எவ்விதமாக இருக்க வேண்டும். இவன் சொல்கிறான், தனக்கும் தன்னுடைய சக மனிதர்களுக்குள்ளதை சொல்கிறான். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. என் வீட்டில் போய் அந்த 10 கற்பனையில் படித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கற்பனையில் இதில் வரவே இல்லை பாருங்கள். சக மனிதர்களோடு உள்ள 5 கற்பனையை மட்டும்தான் சொல்கிறான், பிரதானமாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான், என் 20வது வசனத்தை கவனிங்க, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அவனுக்கே தெரியல. இன்னும் 5 கற்பனை இருக்குது, கை கொள்ள வேண்டிய 5 கற்பனைகள். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். அது முக்கியமான கற்பனையை விட்டுட்டான். அருமையானவர்களே, நம்ம செய்கிறது தான் சத்தியம், நம்ம செய்கிறது தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம்னா திருப்திப்பட்டுக்கிறோம். ஓகே நான் நல்லா தான் இருக்கிறேன். இதில் கேள்வி வேறு கேட்குறான், என்னிடத்தில் என்ன குறை உண்டு? நான் தான் கரெக்டாக சிறு வயது முதல் நான் கடைபிடிக்கிறேன். என்னிடத்தில் என்னையா குறை இருக்குது? நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன தடை இருக்கிறது? ஆண்டவர் வந்து ஒரே ஒரு கற்பனை தான் சொன்னார், உன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும். உன் பணம் வீணாக போகலாது. நீ வந்து தரித்திரருக்கு விற்று கொடுத்துடு, ஆனால் அதெல்லாம் எங்கே டெபாசிட் ஆகும்? பரலோகத்தில் டெபாசிட். உன் பணத்தை நான் பிடுங்க மாட்டேன், அது எனக்கு வேண்டாம், அது உனக்கு தான். இடம்தான் மாறுது. இந்த பூமியில் இருக்கிறது மாறி பரலோகத்தில் உனக்கு உன் பொக்கிஷம் இருக்கும், உன் சொத்து உனக்கு தான். ஆனால் நீ இதை செய்யணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு மனசு இல்லை. இங்கே லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் 6வது வசனத்தை கவனிங்க, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளும் படி. ஆண்டவர் சொன்னார், நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஒரு பகுதியை கை கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபகுதியை விட்டுடுறோம். ஆனால் தேவன் அப்படி விட மாட்டார். இந்த சகரியாவுக்குள்ள பிரச்சனை அதுதான். ஜெபம் பண்ணுறாங்க 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. தேவதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இதை நான் எதினால் அறிவேன். அருமையானவர்களே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய வல்லம் இங்கே வெளிப்பட்டிருக்குது. மலடியாக இருந்த ஒரு ஸ்திரியை தேவன்
ஆசீர்வதிக்கிறார், கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது, ஆனால் உணர்கிற இருதயம் இல்லை. சத்தியம் தெரியும், ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை நன்று கற்று தேறினவர்கள். உங்களுக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை முறைப்படி கற்றவர்கள் அவர்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் இருதயத்துக்குள்ள இல்லை, வாயிலையும் நாக்கிலையும் தான் இருக்கே தவிர நியாயப்பிரமாணம் எங்கே இருந்திருக்கணும்? இருதயத்தில் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா நான் எதினால் அறிவேன், இது எப்படி இது எதினால் அடைய முடியும்? அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வந்து ரெண்டையும் எதிர்பார்க்கிறார். நம்ம சரீரப்பிரகாரமாக நம் செய்கிற கிரியைகளையும் எதிர்பார்க்கிறார். அதே சமயத்தில் இருதயத்திலே நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. அதாவது வந்து கர்த்தரும் நாமும் என்பது தான் ஃபஸ்ட்டு. அந்த முதல் 5 கற்பனைக்கு தாண்டது தான் 6வது கற்பனை. டக்குன்னு நம்ம 6வது கற்பனைக்கு போக முடியாது. முதலாவது கற்பனையை நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 2வது கற்பனை தேவன் வருஷப்படி தான் கொடுத்துருக்கிறார். இவன் என்ன பண்ணுறான்? நேராக 6வது கற்பனையை போயிட்டான். எல்லாத்தையும் எனக்கு சிறு வயது முதல் நான் கடைப்பிடிக்கிறேனே, என்னிடத்துல என்ன குறை உண்டு? மார்க்கில் நசிசம் 7வது அதிகாரம் 1 ஸ்திரீ வந்தால் இயேசு கிறிஸ்துவ வந்து அவள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள். என் மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாள், நீர் வந்து அந்த பிசாசை துரத்தி விட வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் அவள் விடாப்பிடியாக கேட்குறான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 29 வாசி. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்க்கல, ஜெபம் பண்ணல, அந்த பிசாசை துரத்தவும் இல்லை. மகள் எங்கேயோ இருக்கிறா, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், உன் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அவளுக்குள்ள எந்த ஒரு சந்தேகம் வரல பாருங்களேன். இவர் வந்து என் மகளை பார்க்கவே இல்லையே, அந்த பிசாசு அதட்டி துரத்தலையே, ஆனால் அவர் போகலான்றாரு, பிசாசு போயிடுச்சுன்றாரு, இவர் பார்க்கவே இல்லையே. 100க்கு அதிபதி வந்தான் ஒருத்தன், தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசு இடத்துல வந்து கேட்குறான். திமிர்வாதத்தினாலே வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். ஆண்டவனா நான் வந்து நான் அவனை சுகமாக்குகிறேன். திடீர்னு அவனுக்கு ஒரு ரெவலேஷன். ஆண்டவரே, நீ வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து என்ன ஆச்சரியப்பட்டார் பாருங்களேன், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சகரியா வந்து நின்றுட்டான். விசுவாசத்தை ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அந்த இஸ்ரவேலர் என்ற இடத்துல நம்ம பேரை போட்டிருக்கணும். நம்ம எவ்வளோ சத்தியம் கேட்குறோம், கர்த்தர் நமக்கு எவ்வளோ போதிக்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்துக்கும் மனிதனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசத்தையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதை நான் எதினால் அறிவேன். சகரியா கேட்ட கேள்வி, இது எப்படி இது எதை நான் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே, இது எப்படி நடக்கும் ஐயா? அருமையாளர்களே, வந்தது பிரதான தூதன், நின்று பேசுகிறது மகா பரிசுத்த ஸ்தலம்.
அந்த அந்த சூழ்நிலைங்க கொஞ்சம் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துலையும் கூட இவனுக்கு விசுவாசம் செயல்பாடெல்லாம் பாருங்களேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 5 கற்பனைகளை சரியாக செயல்படுத்தாததுனால. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள். காரணம் நம்மளுடைய அவிசுவாசம். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய அவிசுவாசம் தடையாக இருந்தது. அவர் நிறையா அந்த பட்டணத்துக்கு நன்மை செய்யணும் தான் போனார். ஆனால் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா, இப்படி தான் பார்த்தாங்க. அவங்களுடைய விசுவாசம் அங்கே இயேசு கிறிஸ்துவை செயல்பட முடியாதபடிக்கு அநேக அற்புதங்களுக்கு தடையாய் மாறிவிட்டது. ஆண்டவர் ஆச்சரியப்படி பார்க்குற இஸ்ரவேலருக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை. அப்போ சபைக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, நமக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரசங்கம் வருகிறது, நமக்குன்னு சில வார்த்தைகள் நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அவர் பேசுகிற தெய்வம். ஏதோ வந்துட்டு ஒரு 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 மாதிரி நீங்கள் எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் எனக்கு என் பேரை சொல்லி தூதிங்கடா, நான் யாராச்சும் சொல்லுவேன், கேட்குறவன் கேட்க, தூங்குறவன் தூங்கட்டும், போங்கடா. முக்கால்வாசி பேர் கண்ணு தான் திறந்துருக்குது, உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் நடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. முழு கவனம் இங்கே இல்லை. அப்புறம் எப்படி பிரச்சனை போகும்? பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார், பதில் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பதிலை பெற்றுக்கொள்கிறதுல அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வசனம் அப்படி தான் சொல்கிறது. எக்கோ அடிக்கணும், காதில் விழுந்த சத்தம் இதயத்தில் போய் அது எதிரொலிக்கணும். கர்த்தர் ஒரு தடவை சொல்லுவார், நாம் 2 முறை கேட்கிறவர்களாக. இந்த சகரியாவுக்கு நான் எதினால் எதை அறிவேன், இது எப்படி நடக்கும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். அதனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துக்கு பாதை செவி பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். இவன் முதலாவது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துக்கு ஒரு ஆயத்தமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும்படியாக, ஜனங்களுடைய மனதில் ஒரு விசுவாசத்தையும் தேவனுக்கு எடுத்த காரியங்களை விதைக்கும்படியாக மனம் திரும்புகள். அடுத்து இயேசு கிறிஸ்து அதான் சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது, 31 வாசிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அந்தபடியே நான் கண்டு, ஐ விட்னஸ், கண்ணால் பார்த்து ஞானஸ்தானம் கொடுத்தது இவன் தான். பரிசுத்த ஆவியினர் புறா வடிவத்தில் மேலே அமர்ந்ததை பார்த்ததும் அவன்தான். இவன் தான் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறான். இதோ ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக. ஜனங்களுக்கு தெரியாது, இவன் தான் அறிமுகப்படுத்தணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள திடீர்னு ஒரு சந்தேகம் வருகிறது. மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2
2வது வசனம் வாசிப்போம். அத்தருணத்தில் காவல் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். வருகிறவர் நீர்தானா அல்லது இது யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் பார்த்து ஞானஸ்நானம் கொடுத்தது இயேசுக்கு யோவான் ஸ்நானகன். பரிசுத்த ஆவியார் இயேசு கிறிஸ்து மேல் வந்து அமர்ந்ததை க்ளோஸ் அப்லேருந்து பார்த்தோம், மிக சமீபமாக. நான் அவன் சொல்கிறான், வருகிறவன் நீர் தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்கணுமா. இவனுக்கு இந்த சந்தேகம் வந்தால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். எங்களிடத்தில் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார், நீ போ, மேசியா வரப்போகிறாரு, அதுக்கான ஆயத்த பணியில் போய் செய்யப்போ. எலியாவின் ஆவியை அவனுக்குள்ளாக கொடுத்து அனுப்பினார். இவனும் பாதி எல்லாத்தையும் செஞ்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறது, வருகிறவர் நீர் தானா. அப்போ நீ கண்ணால் பார்த்தது என்ன? மற்றவனுக்கெல்லாம் நீ சொன்னையே, இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னையே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம அப்படி தான் இருக்கிறோம், வசனத்தை சொல்கிறோம், வசனத்தை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படி உற்சாகம் அடைகிறோம். ஆனால் காரியம் வந்த உடனே வருகிற நீர் தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா? மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறது ஈஸி, ஆனால் நமக்கு நாமே சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு நாமே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு நாமே கீழ்ப்படுகிறவர்களாக. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணி பழகிட்டோம், நமக்கு உபதேசம் பண்ணி பழக்கம் இல்லை. இவனுக்கு பாருங்களேன், எனக்கு இங்கே படிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோவான் ஸ்நானனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வருகிறவர் நீர் தானா ஐயா, அதில் நின்று நாங்கள் வெயிட் பண்ணணுமா? அன்றைக்கு இருந்த நியாயசாஸ்திரிகள் இயேசுவை பார்த்தா அதான் கேட்டாங்க, நீதானோ, எங்களை ரொம்ப நேரமாக நீங்களை குழப்புறீரே, எங்கள் சந்தேகத்தெல்லாம் நீ தீர்த்து வைக்கணும். ஆண்டு திருப்பி சொல்கிறாரு. அவங்கெல்லாம் வேதத்தை கற்றறிந்தவர்கள், நியாயசாஸ்திரிகள். ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்கிட்டு ஒத்துக்கொள்ளக்கூடிய இறுதி அங்கே இல்லாமல் போய்விட்டது. வசனத்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வசனம் பிசாசுகளும் நடுங்குகின்றன கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை அறிந்தவர்களாக இருக்கிறது. ஆனால் அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பிசாசுகளும் இயேசுவை பார்த்து பயந்து நடுங்கின்றன, நம்மளும் பயப்படுறோம். ஆனால் வித்தியாசம் இருக்க வேண்டுமே. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 6வது வசனத்தை வாசிப்பு. என்னிடத்தில் இடலராய் இருக்கிறவன் எவனோ, அல்ல 6 இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன். சகரியை பார்த்து தேவதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டார், நன்றி மிஸ்டர் கேப்ரியல், தேங்க்யூ, நல்ல செய்தியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இதை நான் எதினால் அறிவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரையும் புரிஞ்சுக்கொள்ள, கர்த்தருடைய மனதையும் புரிந்து கொள்ளவில்லை. அதான் பார்த்தீங்கன்னா யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய இருதயத்தை அறிந்தவனாக. யோவானுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சி பாருங்கள். ஒருத்தன் தான் ரத்தம் சிந்தாமல் மரித்தது, மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியை தான் மரித்தார்கள். கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக, பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை புரிந்தவர்களாக. 12 சீசன் ஒருத்தனுக்கு தான் அவன் அதை உபயோகப்படுத்திட்டான். மற்றவங்களுக்கும் தடையெல்லாம் கிடையாது. தள்ளுறான், நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொன்னால் யார் வேணான்னு சொல்ல போகிறான்? பேதருக்கு அந்த உணர்வு இல்லை, மற்றதுக்கெல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி பேசுவான். ஆனால் இந்த இடத்துல யோவானுக்கு மட்டும்தான், மற்ற யாரும் அது போட்டி போடலை. மற்ற 11 அப்போஸ்தலரும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா முடிவு எப்படி தான் இருந்தது? சமாதானம். அவனை தூக்கி எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. எண்ணெய் சட்டியில் போட்டால் ஒன்றுமே பண்ணலை. அவனை கொலை செய்வதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை.
இயேசுவின் இருதயத்தை உணர்ந்தவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறவர். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையிலலாம் ஏன் பிரச்சனை, சோர்வுகள், சங்கடங்கள்லாம் ஏன் வருதுன்னா கம்யூனிகேஷன் சரியில்லை, அந்த லிங்க்கு சரியில்லை. கர்த்தரின் பொழுது அந்த 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 உணர்வு நமக்குள்ளாக வரணும். ஒருவேளை நம்மளும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். அது ஒரு பகுதி. மறுபகுதி, ஏன் கர்த்தர் ஃபஸ்ட்டு 2 கல் எழுதி கொடுத்தாரு? நீங்காச்சும் நம்ம யோசித்துருக்குறோமா? ஒரே கல் எழுதி கொடுக்கலாம்ல, ஏன் 2 கற்பனைகள் எழுதி கொடுத்தாரு? முதலாவது இந்த 5 ஃபாலோ பண்ணு, உன் தேவனிடத்தில் அன்பு கூறு, அவரை முதலாவது அதை புரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ 6வது கற்பனைக்கு வரலாம். அது இல்லாமல் இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு 5 கற்பனைகளை எவன் சரியாக கை கொள்கிறானோ அவன் தான் பின்னாடி உள்ள அடுத்த கற்பனைகளில் இருந்த 5 கற்பனைகளை கை கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன். நம்முடைய விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்த்தரோடு எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், அந்த உணர்வு. ஆறாண்டு மாம்சத்தை இச்சிக்கிறது போல் ஆவியோடு இசைந்து இருக்க முடியாது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரே ஆவி கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து இருப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இசைந்து இருப்பது. அப்போ நம்ம வேறு என்ன சொல்கிறது? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக. அந்த ஒரே ஆவியாக இருக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக, ஒரே சிந்தனை, ஒரே செயல். இல்லை வித்தியாசமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வித்தியாசம் வருதுன்னா, கர்த்தரோடு இன்னும் நம்ம இசைந்து போகலை. சீசர்கள்லாம் இயேசு மரிச்சிட்டாரு, அவரை உயிர் தெளிஞ்சிட்டாரு. ஆனால் கூட சீசர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது சொன்னார், எப்போ நான் 3 நாள் எழுந்திருவேன், நீங்கள் எல்லாம் கலிலேயாவில் என்னை பாருங்கள். ஆனால் இவங்க இன்னும் மரித்த கிறிஸ்துவாக தான் பார்த்தாங்களே தவிர, அவர் ஏற்கனவே சொன்னார், நான் 3 நாள் கழித்து எழுந்திருவேன் அப்படின்னு சொன்னாரேன்ற உணர்வே கிடையாது. 2 சீசர்கள் பேசிகிட்டே போகிறாங்க, இவர் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டார். அப்பையும் கூட அவருடைய சத்தத்தை கேட்க முடியலை. ஒரு 3வது மனிதரை போல் அவங்களும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்படி இயேசுவா சிலையில் அரைஞ்சு போட்டாங்க, அவர் இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார்னு நாங்கள் ரொம்ப நம்பியிருந்தோம். அவர் இயேசுக்கிட்டே கதை விட்டுட்டு போகிறாங்க. அது ஆண்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுற பாருங்களேன். லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத, கர்த்தருடைய வசனம் உள்ள இல்லைன்னா புத்தி இல்லைன்னு அர்த்தம். வேதத்தை படிக்கும் பொழுது இதயத்தை தக்க வைத்துக்கொள்ளணும், திருப்பி படிக்கணும் சத்தியத்தை. இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஒரு வாயில் வச்சோடனே பசி அடங்கிருமா? பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். சத்தியத்தை நாம் அவிதமாக திருப்பி மீண்டும் அதை புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த வேதத்தை மறைபொருளை கற்றுக் கொடுப்பார். அவர்களாம் ஊழியக்காரங்களுக்கு தாங்க நான் சொல்லிக் கொடுப்பேன், விசுவாசிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லலை. நமக்குள்ளாக அந்த வாஞ்சி இருக்குமானால், நமக்குள்ளாக அந்த 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 அது மீது அந்த தாகம் இருக்கும் என்றால், இந்த வேதத்தை திறக்கும்போது அது நம்மளோட பேசும். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அருமையானவர்களே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, என்னை கனம் பண்ணிக்கிறவனை நானும் கனம் பண்ணுவேன். இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா விடவே கூடாது. ஆனால் சகரியா ஜெபம் பண்ணால்
ஆனால் வந்து கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய மனதுருக்கத்தையும் கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியலை பாருங்கள். இது எதினால் அறியும்? நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள். அப்படியே ஜெபம் பண்ணுன? ஜெபம் பண்ணியிருக்கக்கூடாது. நீ பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்ட பதில் வந்துருச்சு. பதில் வந்தால் அதை வாங்கக்கூடிய அந்த விசுவாசம் இல்லை. லூக்கா 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதே காப்ரியேல், அதே நற்செய்தி, ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார்ல. அங்கேயும் ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியை கத்தர் கொடுக்குறாரு மகனாக. எப்படி சொல்லி கொடுக்குறாரு? அந்த 15வது வருஷத்தை கவனிங்க. அவன் கத்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். ஒரு கிரேட் சன் நான் கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சு. பிரதான தூதன் வந்து சொல்கிறான். ஆனால் இருதயம் சரியாக இல்லாததுனால, நமக்கும் தேவனுக்கு உள்ள அந்த ஐக்கியம் சரியாக இருந்தால் தான் அது நடக்கும். மனசு ஒன்று, வாயில் ஒன்று, இவ்விதமாக நம்ம இருப்போம் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு அதே தேவதூதன் கேப்ரியல் தான் வந்து சொல்கிறான். இவா கண்டு நியாயப்பிரமாணத்தை படித்த பெண் கிடையாது, ஒரு கன்னிகை. அப்படி தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தையோ வேத சாஸ்திரங்களையோ கற்று தேறின நபர் கிடையாது. ஆனால் அவள் சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நம்ம எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். போதைக்கு நம்ம அடிமையாக இருக்க முடியும். அதே போல் நல்ல சுபாவங்களுக்கும் நம்ம அடிமையாக இருக்க முடியும். இன்றைக்கெல்லாம் வந்து அடிக்டாக இருக்கலாம் ஏகப்பட்ட காரியம். செல்ஃபோன், குழந்தைங்க முதற்கொண்டு அடிக்டாக இருக்கிறாங்க. அது இல்லைன்னா குழந்தைங்க மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அழுகுது. அது வேணும், அது பார்த்துட்டா போச்சு, அவ்வளோதான். காட்டாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம தப்பிச்சோம். ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஆவேசம் அடைகிறாங்க. அந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்ச அப்பயே சொன்னாலாம், நான் கண்டுபிடிச்ச மோசமான கண்டுபிடிப்பு இதுதான். இது ஒரு டெவில், இது ஒரு பிசாசு. எப்படியா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது உலகத்துக்கு கேடு. ஆனால் செல்ஃபோன் வந்து எல்லாமே விரும்புகிறோம். அது காஸ்ட்லியானதாக இருக்கணும், ஐஃபோனாக இருக்கணும். ஆனால் அது வந்து தெரிஞ்சு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். சிலரெல்லாம் 3 ஃபோன்லாம் வச்சுருக்குறாங்க. டெய்லர் நீங்கள் பிரயாணம் பண்ணி பாருங்கள், அந்த காமெடியெல்லாம் பார்க்கலாம். காதில் ஒன்றா மாட்டிக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்குறான். ஒய்ஃபிட்ட வந்து அதுக்கு ஒரு தனி ஃபோன். அம்மா சொல்லுங்கம்மா, ஓ ஒய்ஃப் பேசுகிறாங்க, ரைட்டு. நம்மளை நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அது டேவில், அது பிசாசு. அந்த கண்ணிலேருந்து நம்ம தான் வழியே போய் விரும்பி தேடி பிடிச்சி அதிக காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் எதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோம்? பரிசுத்தத்துக்கு நம் அடிமையாக ஒப்பு கொடுக்கலாம், பாவத்துக்கும் ஒப்பு கொடுக்கலாம். ரெண்டுமே தேவன் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் வந்து வாரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவதே கிடையாது. ரெண்டையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ தெரிந்துக்கொள். கர்த்தர் வந்து நம்ம சாய்ஸில் விட்டுறாரு. நீயே தெரிந்துக்கோ, உனக்கு எது வேணும், ஜீவன் வேணுமா? ஆனால் அந்த வசனம் அந்த வீட்டில் போய் படித்து பாருங்கள், நீ ஜீவனையே தெரிந்துக்கொள். அந்த வசனத்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு.
ரெண்டையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? நீ ஜீவனை தெரிந்து கொள். இந்த அம்மா சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடுத்தபடியாக உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, ஆகக்கடவது. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு, வார்த்தை. இவளுக்கும் வந்தது, எப்படி நான் புருஷனை அறியனே, அது நியாயமான சண்டை. பரலராஜா அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு கன்னிப்பெண் குமாரனை பெறுவது என்பது விளையாட்டு காரியம் கிடையாது. கொன்று போடுவாங்க இஸ்ரேல்காரங்க. கல்லெறிகிறர்கள் அங்களுக்கு நிகர் அங்கே தான் தூக்கிட்டு கல்லெறிஞ்சே கொண்டு போட்டுருவாங்க. ஒரு கன்னிப்பெண் ஒரு குமாரனை பெறுவது என்பது அந்த நாட்களில் அவ்வளோ ஈஸி கிடையாது. வாழ்நாளெல்லாம் அந்த அவமானத்தை மரியாள் சந்தித்தாள். ஒரு இடத்துல அந்த நியாயசாஸ்திகளாக இயேசு கிறிஸ்துவ வாக்குவாதம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், வேசியின் பிள்ளைகள் அல்ல. அதாவது மரியாதை தூசிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மரியாதை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான்றது உங்களுக்கு புரியும். இயேசுவை பெற்றெடுப்பது முதல்ல அவருடைய மரணம் வரைக்கும் அந்த நிந்தையை மரியாள் சுமந்தாள். இவள் மரியாளின் மைந்தன் அல்லவான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவளுக்கும் யோசேப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. எவனுக்கோ பகிரங்கமாக மரியாதை தூசித்தார்கள். அந்த நிந்தனையை மரியாதை ஏற்றுக்கொண்டாள். இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, ஆண்டவருக்கு நான் அடிமை, நம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆக கடவுது. அருமையானவர்களே, தேவ சமூகத்திலிருந்து வருகிற எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் உடனே இவளை கைவிட்டுட்டாரா? எல்லாம் தூசிக்கிறாங்கன்றக்காண்டி கர்த்தர் அவளை கைவிட்டுட்டாரா? கைவிடுகிற தேவன் கிடையாது நம்முடைய தேவன். வாசிங்க 42வது வசனத்தை வாசிங்க. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இவன் உலகம் தூசிட்டு போகிறான், நீ அதை பற்றி கவலைப்படாத. இவனுக்கு நியாய தீர்ப்பு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு நிறைய சேனல் வச்சுருக்குறான். எங்களுக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறையா இருக்குது. 5 அப்பத்தில் ஆரம்பித்தாங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஜனங்களும் கொடுக்குறாங்க, ஏமாந்து போய் கொடுக்குறாங்க. கர்த்தர் அதெல்லாம் கணக்கிலே வைக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறவனுக்கு தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? கீழ்ப்படியும் பொழுது தான். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த அம்மா வாயை திறந்தன மொதல் வார்த்தை அதான் வருது பாருங்களேன். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் அங்கிருந்து சொல்லுவார், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் மாதிரி ஆஸ்வதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் பிரச்சனைகள் இருக்கிறது? ஏன் போராட்டங்கள் வருகிறது? ஏன் கண்ணீர் வருகிறதுன்னா, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு நம்ம கமிட் பண்ணலை. நம்முடைய விருப்பத்தை நம்ம முதலிடம் கொடுக்குறோம். நம்முடைய சுய சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்குறோம். கர்த்தர் சொல்கிறபடி எனக்கு ஆகட்டும் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லுவோம் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஆசீர்வாதம் என்பது நம்ம கருத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஓப்பன் சாய்ஸில் வச்சுருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு கூட ரிவார்டு நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அது நம்ம கையில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நோவாவை தெரிந்து கொண்டார். எப்பா, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு வேலையை உண்டு பண்ணு. ஆதியாகமம் 6வது அதிகாரம்
அவனுக்கு வந்து நோவா ஒரு பெரிய என்ஜினியர் கிடையாது. ஒரு பெரிய படகு செய்கிறதுக்கு பெரிய என்ஜினியர்னு சொல்லி இடத்துல போடப்படலை. அவன் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தான், நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான்னு போட்டிருக்குது. ஆனால் அவனை தேவன் ஆண்டு சொன்னார், நீ போய் வந்து ஒரு பேலையை உண்டு பண்ணு. வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் ஆசீர்வாதம் அங்கே தாங்க இருக்கிறது. என்ன ஆண்டவரை என்னையை பார்த்து இப்படி சொல்லிவிட்டீங்களே, இதை நான் எதினால் அறிவேன். எதிர் கொஸ்டின் நம்ம போட்டோம்னா நம்ம தொலைஞ்சோம். நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. வேலையை செய்யணுமா, செஞ்சிறேன் ஆண்டவர். அன்றைக்கி இருந்தவெல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. என்னங்கடாது இவனுக்கு வயசான காலத்தில் இந்த நோவா தாத்தாவுக்கு ஏதோ வேலையை செய்ய போகிறானா, வெள்ளம் வரப்போதான், அவன் அதை பற்றி கவலைப்படலை. அதனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்துக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் வார்த்தையை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம் என்றால் எதை கர்த்தர் அதை பார்த்துக்கிடுவார். நம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு மற்றவர்கள் தூசிப்பார்கள் என்றால், மரியாதை தூசித்தார்கள், மரியாதை நிந்தனை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அதற்கு முன்பதாக ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த உலகம் தூசித்தாலும் சரி, என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கிறது இல்லை, பரலோகம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை, அது போதும். அதுக்கு மிச்சமாக வேறு என்ன நமக்கு வேணும்? இன்றைக்கி தூசிப்பான், நாளைக்கு நல்லா நம்மளை வாழ்த்தவும் செய்வான். ரெண்டுமே ஒரே மனுஷன் செய்கிறது தான். வாழ்த்துறவன் தூசிக்காமையாக இருக்கிறான், அது தூசிக்கிறவன் எல்லாம் நடக்குது. நம்ம குடும்பத்திலே பார்க்குறோம்ல, எல்லாம் நடக்குது. வசவும் இருக்குது, வாழ்த்துதல் இருக்கிறது. ஆனால் பரலோகம் அப்படி இல்லை. ஸ்திரீகளுக்குள்ளே நீ அது ஒன்று தான், ஆசிரியப்பட்டாலும் அவ்வளோதான், அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். ஒரு புள்ளி கமா கூட மாற்றலை. பாருங்களேன், தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். நாம் நம்ம செஞ்சு முடிப்போம்னா அவர் அங்கேருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் அங்கேருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து முடிப்பார். நமக்கு கொடுக்கப்படுற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் சொல்வார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். அப்போ நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே தெரிந்து கொண்டார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். எப்பா இங்கே வா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய். யாத்ராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அதான் இவ்விதமாய்னா அந்த அதே பக்கம் இந்த பக்கம் 39வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். அது முந்தின வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். எல்லாமே தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தார். ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 34வது வசனத்தை வாசிப்போம். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை
வாசஸ்தலம்னா வீட்டை நம்ம எங்கே இருக்கிறோமோ தேவனுடைய மகிமை நிரப்பிட்டு. அருமையானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படுகிறோமோ, ஒருவேளை சூழ்நிலைக்கு எதிர்மறையாக இருக்கலாம். மரியாளுக்கு அப்படி தான் இருந்தது. காபிரியல் சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஏன்னா அவர் ஒரு கன்னிப்பெண். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அதனால தான் அவள் மற்றவங்களுக்கும் சொல்ல முடிந்தது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஏன்னா இவன் ஒப்பு கொடுத்ததுனால, இவன் தேவனுடைய வார்த்தையை தன்னை கமிட் பண்ணினதுனால மற்றவங்களுக்கு சொல்ல முடிந்தது. அந்த லூக்கா 7 எடுத்துக்குவாங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை நிரம்பி காணப்பட வேண்டும் என்றால், மரியாதைப் போல நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் அதை சொல்லிடுறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ மகிமை நிரம்புவதற்கு ஒரு நொடி பொழுது போதும். தேவன் அப்படியே இறங்கிடுவார். ஆனால் வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு முழு மனதாக. மரியாதைக்கு ஒரு சேலஞ்சு தான், ஒரு சவாலான வாழ்க்கை தான். ஆனால் அவள் ஏற்றுக்கொண்டாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்ட. அடுத்த வசந்த வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் இல்லை, அந்த 1வது அதிகாரம் 28க்கு அடுத்தபடியாக 29வது வசந்த வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். 43வது வசனம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. என் ஆண்டவருடைய தாயார். இன்னும் குழந்தை இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள ப்ரொமோஷன் எப்படி போகுது? ஆண்டவருடைய தாயார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுன்னு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, கை மேலே அந்த கையில் காசு, வாயில் தோசை, ரிவார்டு உடனே ஆண்டவர் கொடுக்குறாரு. பாருங்களேன், என்ன ஆச்சரியமாக இருக்குது. என் ஆண்டவருடைய தாயார். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரியும் சகோதரனும் தாயுமாக இருக்கிறார். நமக்கு அதோட அட்வான்ஸ் ஆண்டவர் நம்மளை ப்ளஸ் பண்ணுறார். பாருங்களேன், மரியாளுக்கு தாயார்னு ஸ்தானத்தை கொடுத்தாரு. நமக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார். அப்போ பிதாவினுடைய சித்தத்துக்கு, பரலோக ராஜ்யம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அடுத்தபடியாக ஆண்டவருடைய தாயார். அடுத்தபடியாக நீங்கள் பாருங்கள், 45வது வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்முடைய வாழ்க்கையில் அதாவது பாக்கியம், உன் கையின் பேசும்போது நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் அந்த வசனத்தை சொல்லுங்கள், நன்மையும் உண்டாகிருக்கும். எப்போ உண்டாகிருக்கும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது. விசுவாசித்தவளே, நீ தெருவெல்லாம் ஒட்டி எழுதி வச்சுருக்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்கள் போகும்போதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டிருப்பாங்க, மேலே போட்டிருப்பாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். அவங்க ஒரு தடவை தான் சொன்னாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் தெருவெங்கும் முழங்கி கொண்டு இருக்கிறது. நீ எப்போது தெருவிலலாம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க, கண் பார்வை குறைவாக இருக்கா, இந்த நான் பெருசாக எழுதி போடுறேன், விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளாம் மரியா சொன்னாலா, டே தெருக்கு தெரு என் பேரை எழுதி போடுங்கடா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையனை பெற்றிருக்கேன் தெரியுமா,
அப்படியெல்லாம் சொன்னால ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிரிக்கப்பட்டால் நீ எப்போ பரலோகராஜா அங்கீகரித்ததோ அப்போயே பூமியில் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் யார் உங்களை மோட்டிவேட் பண்ண அப்படிலாம் எழுத சொல்லி? நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவ்விதமாக நம்மளை கனப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு தேவன் கொடுக்குற அந்த வார்த்தை நாம் எவ்விதமாக ஏற்றுக்கொள்கிறோம், எவ்விதமாக அதை அங்கீகரிக்கிறோம், அதை பொறுத்து இருக்கிறது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. பைபிள் நிறைய பேர் இப்படி தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மிக சிறந்த ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசாத. ஒரு தீர்மானமான ஒரு முடிவு. நான் உம்மை பின்பற்றாமல். இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பதாக நாம் நின்று பேசுகிறவர்களாக நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க. கர்த்தர் நமக்கு முன்பதாக நிற்கிறார், நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு நாம் செய்கிறவர்களாக, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை. நம்ம எவ்வளோ அர்ப்பணிப்பு, நம்ம மன்னர்கள் தான், பாரி வழங்கிடுவோம். ஆண்டவரை இன்னிலேருந்து இது நான் செய்கிறேன் ஆண்டவர், இனிமேல் இன்னென்ன காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர். ஆனால் என்னைக்காச்சும் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்குறோமா? அவ்வளோதான். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த உற்சாகத்தில் தெரியாமல் ஒரு வேகத்தில் பண்ணிடுறது, எமோஷனலாக பண்ணிடுறது. இருதயத்திலேருந்து நம்மளுடைய அர்ப்பணிப்பு வரணும், அதுதான் நிற்கும். மாம்சத்தில் ஒரு உணர்ச்சி வசப்படுறதுனாலையோ ஒரு எமோஷனல் நம்ம செய்கிற அர்ப்பணிப்பு நிற்காது. இந்த அம்மா சொல்கிறா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நீ, அதாவது உன்னை விட்டு நாங்கள் ஒரு இன்ச்சு கூட விளையாடுறதுக்கு நான் ரெடியாக இல்லைப்பா. கர்த்தர்ட்ட நாம் அவிதமாய் சூழ்நிலைகளாக காணப்பட வேண்டும். அடுத்தபடி அந்த அம்மா என்ன சொல்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது, நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை. இந்த அர்ப்பணிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்குது நம்முடைய இது எல்லாமே. அதுக்கு பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம். அந்த ஐஸ்வர்யா வாலிபன் வந்தால் முதல்ல 5 கற்பனைகளை பற்றி அவன் பேசவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதுதான் முக்கியத்துவம் கொடுக்காது. எடுத்துகிட்டு அப்படியே யாராச்சும் ஒரு குழந்தைய கொண்டு போய் 6ஆம் வகுப்பில் உட்கார வைக்க முடியுமா? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வருஷம் தான் போகணும். இல்லை நாங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரி, கொண்டு போய் உட்கார 6ஆம் வகுப்பில். அதுக்கு ஏதாச்சும் புரியுமா? ஒன்றும் புரியாது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வசனம் மண்டையில் ஏற மாட்டேங்குது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலை, நம்ம இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது கற்பனையை கை கொண்டால் தான் 2வது கற்பனைகளை போகணும். முதல்ல 5 கற்பனைகள் தான் ஜீவன். அடுத்த 5 கற்பனைகள் நம்மளை வாழ வைக்கும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக. முதலாவது 5 கற்பனைகளை கடைபிடிக்காமல் நாம் பிற்பகத்தில் இருக்கக்கூடிய 5 கற்பனைகளை கைப்பிடிக்கிறதுனால ஒரு நன்மை கிடையாது. சகரியா அதுக்கு ஒரு மாதிரி, முன் மாடல். அவன் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருந்தான், தேவனுக்கு முன்பதாக யோக்கியனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே தேவனை குறித்த எந்த வெளிச்சமும் கிடையாது. நான் இதை எதினால் அறிவேன். அவன் வந்தான், நீ இந்த வாயை முதலாவது க்ளோஸ் பண்ணால் தான் நீ கட்டுப்போடுவாடான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான். அந்த லூக்கா 1வது இடத்துக்கு வந்தீங்கன்னா 20வது வசனத்தை யோசிப்போம்.
இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இன்றைக்கெல்லாம் நம்மளெல்லாம் விட்டால் இன்றைக்கி 99% ஊமையாக தான் இருப்போம் நம்மளாம். ஏன்னா இந்த வாயில் வர்றது எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணணும், மாஞ்சி ஜெபம் பண்ணணும், கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணணும், நெடுமுழங்காலிருந்து ஜெபிக்கணும், அதிகாலையிலிருந்து ஜெபிக்கணும். பதில் நின்றா நான் இதை ஏற்றினால் அறிவேன். ஏன் கேட்டால் கர்த்தரை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நமக்கும் தேவனுக்குள்ள உறவு சரியாக இல்லை, அதுதான் புரிய மாட்டேங்குது. எடுத்துட்டு அப்படியே 6வது கற்பனை போயிடுறது. உன் தேவனாய கட்டளத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. இதில் நீ ஒழுங்காக இருந்தேன்னா 6வது கற்பனைக்கு தானாக நீ கீழ்ப்படிஞ்சிருவேன். உன்னால் களவு செய்ய முடியாது, உன்னால் விபச்சாரம் செய்ய முடியாது. இந்த முதல் 5 கற்பனைகள் நம்ம சரியில்லாமல் இருந்துக்கிட்டு நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இன்னும் இடத்துல என்ன குறை உண்டு, சேலஞ்சு பண்ணுறோம் பாருங்களேன். கத்தர்கிட்டே சேலஞ்சு பண்ணுறோம். என்கிட்ட என்ன குறை இருக்குது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு? அதாவது அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்கள், அவரவரை வச்சு பாருங்கள். நம்மளும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அம்மா சொல்கிறா, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து. பேதுரு சொன்னால், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவ வசனங்கள் உங்கள்கிட்டத்தானையாக இருக்குது, நாங்கள் எங்கேயா போவோம்? ஆண்டவரே, நீங்களும் போக மனதுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? போங்கடா. ஆனால் பேதுரு சொல்கிறான், எங்கே போவோம்? உண்மை விட்டு நாங்கள் எங்கேப்பா போக முடியும்? நீ தானுங்க ரட்சகர், நீங்கள் தானே எங்களை ஆஸ்வதிக்க முடியும். எங்களை வாழ வைக்க வேறு யார் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? கர்த்தரன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவர் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பரலோகராஜ்யம் அவரை தான் நமக்காக மேசியாக அந்த பூமியில் அனுப்பினார். சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக. அந்த மத்திய 1வது அதிகாரம் அந்த வசந்த வாசிங்க. அவருக்கு இம்மால் என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி. 2 முக்கியமான காரியங்கள் நடக்குது பாருங்களேன். அந்த 21வது வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார் என்றான். இதே கான்செப்டில் தான் அவருடைய ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அவர் என்ன மாம்சத்தில் செய்கிறாரோ அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தமோ அதுதான் செய்கிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் மட்டும்தான் நமக்கு ரட்சகர், அவர் மட்டும்தான் நமக்கு மீட்பர். அவரால் இன்று வேறு ஒரு வளம் ரட்சிப்பு கிடையாது. அவர் தான் தெய்வீக மருத்துவர். இந்த உலகத்தில் அவருக்கு மிஞ்சின மருத்துவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருக்கு மிஞ்சின ஒரு சமாதானம் யாருமே கிடையாது. அதனால தான் இயேசுகிட்ட சொல்லும் பொழுது சமாதான பிரபு அவர் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் சமாதான பிரபுன்னு தான் அவர் அட்ரஸ் பண்ணுறது. அவர் இருந்தார்னா நிச்சயம் அங்கே குழப்பத்துக்கு இடமே கிடையாது. அவர் நம்மளுக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் இருப்பார் என்றால் அவர் சமாதானத்தை கொடுக்குறவராக, சமாதான பிரபுவாக நம்மளோடு இருப்பார். அதனாலே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நாம் முழங்கள் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது?
கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? சகரியாவுக்கும் வெளிப்பட்டது, மரியாளுக்கும் வெளிப்பட்டது. ஆனால் ஏற்றுக்கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. கர்த்தர் இன்றும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. மரியாதை போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அருமையானவர்களே, தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை நிந்திக்கிறதுக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற தேவன் கிடையாது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையினாலே நீங்கள் மகிமைப்பட்டபடியால் நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்களே. உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படட்டும். மரியாதை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் ஆண்டவரே. ரூத்தை போல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரவர்களை ஆஸ்வதிங்க. உங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. சரீரத்தில் இருக்கிற உபாதைகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் முறிந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுபிட்சம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், வளமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய சகல வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரவளை ஆஸ்வதிங்க. அது சரீரத்தில் இருக்கிற நல்ல சுகபலன் கொடுங்க ஆண்டவரே. பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். பெற்றோர்களை ஆஸ்வதிங்க. குடும்பத்தை, தன் சந்ததிகளை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்துகிற அந்த காரியங்களே ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிய பருவத்தில் எந்த ஒரு பாவ பழக்கத்தையும் சிக்கி விடாதபடி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. திருமணக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மனவாழ்வு காட்சிப்பிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க பண்ணுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விசேஷமாக குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குழந்தைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொன்னீங்களே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தைகள் உங்களுடைய கரத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படட்டும். ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவரே.
பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவளை காக்கட்டும். பொல்லாதவன் தொடாதபடிக்கு உம்முடைய அக்னிமயமான பாதுகாவலுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. சரீரத்தில் பாடுகள் எல்லாம் வியாதிகளையும் ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்துக்கிறீங்க. அதை அவருடைய தழும்புகளால் குணமானார்கள் என்று எழுதியிருக்கிறபடி சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் நீங்கி சுகமடையும்படி தேவன் அனுக்கிறம் செய்யுங்க ஆண்டவரே. சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிங்க, வியாதியை விலக்கி போடுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமன் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவர். சுகமாயிருக்க தேவன் அனுக்கிறம் செய்யுங்க. சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. துதிக்கிறோம். பாடுகிற குழுவுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதி ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தலையிலே உம்முடைய சந்தோஷம் சமாதானம் தங்கட்டும் ஆண்டவரே. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தேவன் அனுப்புங்க. ரசிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று இருக்கிறது. நம்முடைய வாக்கியம்படி ஆகட்டும் ஆண்டவரே. சபையுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷம் அந்த பண்டிகை நாட்களில் விசுவாசிகளுடைய சபையினுடைய எல்லா பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இருக்கிறது. விசுவாச குடும்பத்தில் எல்லாரும் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த பண்டிகை நாட்களில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்போ ஜனங்கள் இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். அவர்களோடு உடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். மீண்டும் சபையில் கூடுகிற அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய பராமரிப்புக்கும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord.